ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ஒரு ஸ்பெஷலான சூப் வெரைட்டி பார்க்கலாங்க. என்னென்னு பார்க்குறீங்களா? நல்ல டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ருசியான நல்ல க்ரீமியாக வெஜிடபிள் சூப்பு எப்படி நம்ம வீட்டில் நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வெஜ் சூப் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. பட் இன்றைக்கி நல்ல க்ரீமியான வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெஜிடபிள் சூப் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம காய்கறிகள் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 காய்கறிகள் சேர்த்து பண்ண போகிறேன். பச்சை பட்டாணி 1 கப், அடுத்ததாக குட்டி குட்டியாக கட் பண்ண பீன்ஸ் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம. அடுத்ததாக 1 கேரட்டை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சமாக காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக சோளம், ஸ்வீட் கார்ன் வந்து 1 கப், எல்லாமே அந்த குட்டி கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்களில் பிடிச்சி வேகிற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ போட்டுக்கோங்க. சூப்புக்கு தேவையானதை பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுற வேண்டியதான். மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக சூப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததான் இதில் ஒரு பெரிய பல்லு பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலேருந்து ஒரு வாசம் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இது ரொம்ப முக்கியம், இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. அடுத்ததான் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயமும் அதோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்த அந்த காயோட அந்த தண்ணியோடு சேர்த்து அதை எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி வேக வச்சு நம்ம செய்யும்போது சூப் சாப்பிடும்போது காய்கள்லாம் வாயில் ரொம்ப கடிப்படாது. வெந்திருக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப மசிகிற அளவுக்கு வேக வச்சிடாதீங்க, ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு சூப்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோள மாவை நல்லா தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சூப்புக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். பாருங்கள், இப்போவே உடனே திக்காக ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டைமில் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்க்கணும். மிளகுத்தூள் வந்து நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் இப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரீமியாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கடைகளில் கிடைக்கிது. ஃப்ரெஷ் க்ரீம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வந்து சின்ன பாக்கெட்டாக வாங்கிட்டு அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த சூப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி விட்டிங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள், வெஜிடபிள் சூப் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். ப்ரோக்கோலி, அப்புறமா கேப்சிகம், இல்லை மஷ்ரூம்ஸ், அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவி நான் இறக்கிக்க போகிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்து போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக பட் நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான நம்மளோட வெஜிடபிள் சூப் வந்து ரெடியாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் சிம்பிள் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட சேனல்லேருந்து வர எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.